ஹாய். நம்ம போன கதையில என்ன பார்த்திருந்திருப்போம்? யமராஜர் ஒரு சாபத்தினால விதுரரா பிறக்கிறாரு. விதுரர்ன்றவர் திருதராஷ்டிரனோட தம்பி. திருதராஷ்டிரனோட மகனான துரியோதனன் விதுரரை அசிங்கப்படுத்திருவாரு. அதனால விதுரர் அந்த கோட்டையை விட்டு வெளியே வந்திருந்திருப்பாரு. இந்த கதையில கோட்டையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணாருன்றத பார்க்கலாம். சாப்டர் 14 When two great men meet. விதுரர் கோட்டையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா கிருஷ்ணரோட புனித தலங்கள் எல்லாத்துக்குமே போறாரு. சரஸ்வதி ஆற்றுக்கிட்டு இருக்கிற 11 புனித தலங்களுக்கும் போயிட்டாரு. மீதி கட்டி இருக்கிற விஷ்ணுவோட கோயில் எல்லாத்துக்குமே போயிட்டாரு. ஒரு நாள் யமுனை ஆற்றுக்கிட்ட அவர் வந்துட்டு இருக்கிறப்ப உத்தவான்னு ஒருத்தரை பாக்குறாரு. உத்தவான்றது வேற யாரு இல்ல, கிருஷ்ணரோட கசின் தான். அவர் ப்ரஹஸ்பதி அப்படின்ற ஒருத்தரோட சிஷ்யன். ப்ரஹஸ்பதின்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் எல்லா தேவதாஸ்க்கும் அவர் தான் குரு. அவர் உத்தவாவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாரு. அவர் உத்தவா கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கிறாரு. ஆனா உத்தவ பதிலே சொல்லல. 48 நிமிஷம் கழிச்சுதான் உத்தவ ஒரே ஒரு பதில் தான் சொல்றாரு. எல்லா கேள்விகளுக்கும் அது ஒண்ணுதான் பதில். பதில் என்னன்னா, கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாருன்னு சொல்றாரு. விதுரருக்கு இது எதுவுமே தெரியல. உத்தவ சொல்றாரு, கிருஷ்ணர் இந்த உலகத்துல பிறக்கல. அவர் கெட்ட சக்திகள் அதிகமா இருந்ததுனால விஷ்ணு கிருஷ்ணரா உருமாறி வந்தாரு. அதனால கிருஷ்ணர் எல்லா தீய சக்திகளையும் அழிச்சிட்டு வேற ஏதாவது தீய சக்திகள் மேலோங்கி இருந்தாலும் அதை அழிக்கிறதுக்கான ஆற்றலை கொடுத்துட்டு தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு. விதுரருக்கும் சரி, கிருஷ்ணர் அவரோட கடமையை முடிச்சுட்டாரு, அதனாலதான் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. விதுரரும் உத்தவாவும் கிருஷ்ணர் எப்படி எல்லாம் வாழ்ந்தாரு, கிருஷ்ணர் எப்படி எல்லாம் வளர்ந்தாருன்றத பத்தி பேசுறாங்க. அப்பதான் சொல்றாங்க, கிருஷ்ணர் கம்சரை வதம் செய்யறதுக்கு தான் பிறந்திருந்திருப்பாரு. கம்சர்ன்றவர் கிருஷ்ணரோட மாமா. கம்சர் தன்னோட தங்கச்சியான தேவகிக்கு பிறக்க போற 8வது குழந்தைதான் தன்னை வதம் செய்ய போறதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தேவகியவே சிறையில் அடைச்சிருந்திருப்பாரு. தேவகிக்கும் வாசுதேவருக்கும் பிறந்ததுதான் கிருஷ்ணர். வாசுதேவர் இவருதான் 8வது குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படியாவது நம்ம இவரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூப்பிட்டு விடுறாரு. அதுதான் பிருந்தாவனம். அந்த இடத்துல நந்த ராஜாவோட குடும்பத்துலதான் அவர் ஒரு பங்கெடுத்து வளர்றாரு. 11 வயசு வரைக்கும் நந்தராஜாவோட குடும்பத்துலதான் வளர்றாரு. 11 வயசுல கம்சர் தன்னோட மந்திரி ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாரு, போய் கிருஷ்ணர் கூப்பிட்டு வா, அவருக்கு தான் நிறைய சக்தி இருக்கு, அவருதான் என்னோட தங்கச்சியோட 8வது மகனா இருக்கணும்னு சொல்லி அனுப்புறாரு. அவரும் கூப்பிட்டு வர்றாரு. அந்த மந்திரி கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா கிருஷ்ணர் அங்கேயே கம்சரையும் வதம் செஞ்சிடுறாரு. கம்சரை வதம் செஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட தாய் தந்தையை விடுவிச்சிடுறாரு, மத்த நல்லவங்களையும் விடுவிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா விருந்தாவனத்திலேதான் அவர் வளர்றாரு. விருந்தாவனத்துல ருக்மணின்னு ஒரு பெண் இருப்பாங்க. அவங்களோட பெர்மிஷனோட அவங்களையே கடத்தி கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாரு. அடுத்தது 7 மனைவிகளை கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாரு. இப்ப 8 ஆச்சா. அடுத்தது நரகாசுரர்னு ஒரு அசுரர். அவரை கொண்டு 16,100 இளவரசிகளை அவர் நரகாசுரர் கடத்தி வச்சிருந்திருப்பாரு. அவங்களையும் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாரு. சரி, இதோட முடிச்சுக்கலான்னு உத்தவா கிட்ட விதுரர் ஒண்ணு கேக்குறாரு. என்ன உங்களோட சிஷ்யனை ஏத்துக்க முடியுமான்னு கேக்குறாரு. உத்தவாக்கு மனசே கேட்கல. ஏன்னா விதுரர் தன்னை விட பெரியவர். தான் எப்படி ஒருத்தரை தன்னை விட பெரியவரை சிஷ்யனை எடுத்துக்கிறதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அதனால என்ன சொல்றாரு, நீங்க என்னை விட பெரியவர், நான் இந்த பாடத்தெல்லாம் கேட்கிறப்ப என் கூட மாய்த்திரேய முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தாரு, அவர்கிட்ட நீங்க போய் கேளுங்கன்னு சொல்லிடுறாரு. விதுரரும் புரிஞ்சுக்கிட்டு அவர் மாய்த்திரேய முனிவரை தேடிக்கிட்டே போறாரு. உத்தவா கிருஷ்ணரோட புனித தலங்களுக்கு எல்லாம் போக போயிட்டாரு. அதுக்கப்புறமா கிருஷ்ணரோட கதைகளை கேட்க மாய்த்திரேய முனிவர் கிட்ட போயிருப்பாரு. மாய்த்திரேய முனிவர் கங்கா ஆற்றின் கரையில தான் இருந்திருப்பாரு. அந்த இடத்துல போய் விதுரர் இந்த மாதிரி நீங்க எனக்கு அருள் தரணும், நீங்க கிருஷ்ணரோட கதைகள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும், அந்த அருள் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. மாய்த்திரேய முனிவரும் எல்லாத்தையும் சொல்றாரு. அப்பதான் ஸ்ரீமத் பாகவதத்தையும் விதுரர் கிட்ட சொல்றாரு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் திருப்பி ஹஸ்தினாபுரத்துக்கே வராரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றத நம்ம அடுத்த கதையில பார்க்கலாம். பாய்.